வணக்கம். இது பரிதி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வரி சலுகை தொடர்பிலே அமெரிக்கா பதிலை எதிர்நோக்கும் இலங்கை. முன்னாள் கடற்படை தளபதி CID அதிகாரிகள் அதிரடி கைது, கதி கலங்கும் கொழும்பு. அனுர தலைமையிலான ஆட்சி எதிரணிகளை அழைத்த உதயகம்மன்பில. அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு அபராதம். ஒரே பாலின திருமணம் குறித்து கர்தினாலின் அறிக்கை நீதி அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். திருக்கோயில் இந்து மயானத்தில் இனிய பாரதியின் சகாவுடன் CID சோதனை. பிரதேச சபை எதிர்க்கட்சித் தலைவர் குடும்பத்துடன் உயிர் மாய்ப்பு, வெளியான புதிய தகவல்கள். இலங்கையின் அடுத்த ஜனாதிபதி யார்? புலனாய்வு அறிக்கையை கூறும் அரசியல்வாதி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். வரி விகிதங்களை மேலும் குறைப்பதற்கான தொடர்ச்சியான கலந்துரையாடல் தொடர்பாக அமெரிக்காவிடமிருந்து முறையான பதிலை இலங்கை எதிர்பார்த்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஆகஸ்ட் 1 அமெரிக்காவின் பதிலை எதிர்பார்ப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை ஹம்பகாவில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்கு அரசாங்கம் தங்களுடைய திட்டங்களை சமர்ப்பித்துள்ளதாகவும் மாற்று கருத்துக்காக காத்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக நிலையான பேச்சுவார்த்தைகள் மூலம் வரி விதிப்பை 44%இலிருந்து 30% வரை குறைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் பேச்சுவார்த்தைகள் இன்னும் நடந்து கொண்டிருக்கின்றன எனவும் இலங்கைக்கு சாதகமான முடிவொன்று கிடைக்கப்பெறும் எனவும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதென்ன நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். 2010 ஒருவர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பிலேயே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இலங்கையின் கடற்பரப்பை பாதுகாக்கும் பொறுப்பை கொண்ட கடற்படை அதிகாரிகள் ஏன் பொதுமக்களை கடத்த வேண்டும் என்ற சந்தேகம் வலுக்கிறது. இவ்வாறிருக்க சிரேஷ்ட பத்திரிகையாளர் பிரகதீர் எக்னனிகொடவின் படுகொலை இடம்பெற்று அவரை பொறித்த இடத்தை காட்டுவேன் என தற்போது நியூசிலாந்தில் இருந்து இலங்கை முன்னாள் கடற்படை அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் தன்னுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவருடைய கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. நிஷாந்த உலுகேதென்ன கடற்படை தளபதியாக இருந்த காலகட்டத்தில் தான் பிரகதீர் எக்னனிகொட படுகொலையும் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். அனுர தலைமையிலான இந்த ஆட்சியை மாற்றுவதற்குரிய தங்களுடைய கட்டுப்பாட்டை நிறைவேற்ற எதிரணிகள் முன்வர வேண்டும் என பிவித்துருகல உரிமையவின் தலைவர் முன்னாள் அமைச்சருமான உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். அடுத்த ஒரு வருடம் இதே காலப்பகுதியில் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். எனவே எதிரணிகள் ஓரணியில் திரண்டால் அடுத்த வருடம் அதே காலப்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 2028 கடன் செலுத்தும் நாடாக மாற வேண்டுமெனில் வருடாந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் 5% இருக்க வேண்டும் என சர்வதேச நாணய நிதியம் குறிப்பிட்டுள்ளது. 2024 தாம் இதனை செய்வோம் எனவும், எனினும் தற்போது பொருளாதார வளர்ச்சி வீதமானது 3.5ஆகவும் அடுத்த வருடம் 3.1ஆகவும் இருக்கும் என சர்வதேச நாணய நிதியம் மதிப்பிட்டுள்ளது. எனவே சர்வதேச நாணய நிதியத்தின் இலக்குகளை அடைய முடியாமல் பொருளாதார நெருக்கடி ஏற்படக்கூடும் எனவும், இந்நிலையில் எதிரணிகள் ஒன்றுபட்டால் அடுத்த வருடம் அதே காலப்பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. எதிரணிகள் ஓரணியில் திரண்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் எனவும், அடுத்த ஜனாதிபதி யார் என்ற விடயத்தை ஒருபுறம் வைத்துவிட்டு நாடாளுமன்ற தேர்தலை வென்றெடுக்க ஒன்றுபட வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஜனாதிபதி யார் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். இந்த ஆட்சியை கவிழ்க்கும் பொறுப்பை எதிரணிகள் ஏற்க வேண்டும் எனவும், எதிரணியை ஐக்கியப்படுத்தும் முயற்சியில் தான் இறங்கியிருப்பதாகவும் உதயகம்மன்பில குறிப்பிட்டுள்ளார். கடற்கரையோரத்தில் கட்டப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு ஆண்டுதோறும் அபராதம் விதிக்க கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ திணைக்களம் திட்டமிட்டுள்ளது. அத்தகைய கட்டுமானங்களுக்கு வருடாந்த அனுமதி பத்திரத்தை வழங்கும் செயல்முறை குறித்தும் அந்த திணைக்களம் பரிசீலித்து வருவதாக திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ரர்னி பிரதீப் குமார தெரிவித்துள்ளார். இருப்பினும் கடற்கரையிலேயே நேரடியாக அமைந்துள்ள சட்டவிரோத கட்டடங்கள் தற்போது அகற்றப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பாதுகாக்கப்பட்ட கடற்கரை வலயத்தில் அங்கீகரிக்கப்படாத சில கட்டடங்களை அகற்றுவதன் மூலம் கடலோர பகுதிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்பதனால் அதனை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாலின திருமணம் குறித்து கொழும்பு பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தான் பதிலளிக்க மாட்டேன் என நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார்.
அத்தோடு இந்த விடயம் தொடர்பிலே கருத்து தெரிவிக்க கர்தினாலுக்கு முழு உரிமையும் உண்டு எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்குவது போன்ற விடயங்களை தாங்கள் தொடங்கவில்லை எனவும் அப்படி எதுவும் இல்லை, அங்கிருந்து வருகிறது என்று தனக்கு தெரியவில்லை எனவும் கூறியுள்ளார். ஆனால் ஓரங்கட்டப்பட்ட சமூக குழுக்கள் நியாயமாகவும் சமமாகவும் நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தாங்கள் உறுதியாக இருப்பதாகவும் அனைவரும் மனிதர்கள், அந்த மனிதர்கள் அனைவரும் நியாயமாக நடத்தப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளார். ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக்குவது அல்லது அத்தகைய சட்டம் மூலம் எதுவும் பற்றி எந்த விவாதமும் இல்லை எனவும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை திருக்கோயில் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட தம்பிலுவில் இந்து மயானத்தில் இன்று குற்றப்புலனாய்வு அதிகாரிகளால் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சோதனை நடவடிக்கையின் போது கருணா குழுவின் அம்பாறை மாவட்ட பொறுப்பாளர் இனிய பாரதியின் கைதை தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருந்த கல்முனை அலுவலக பொறுப்பாளராக இருந்த நபர் அழைத்து செல்லப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த 9ஆம் தேதி பொத்துவில் இருந்து மட்டக்களப்பு தனியார் பேருந்து வண்டியை செலுத்தி சென்ற அவரை கல்முனையின் நகரை வைத்து சிஐடியினர் கைது செய்தார்கள். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்டவர்களில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் கடந்த சனிக்கிழமை கொழும்பில் இருந்து வந்த புலனாய்வு அதிகாரிகள் தம்புலுவில் மகா வித்தியாலயத்தில் அருகே பாடசாலை வீதியில் 2004ஆம் ஆண்டு தொடக்கம் இயங்கி வந்த இனிய பாரதியின் காரியாலயத்தை முற்றுகையிட்டு சோதனையில் ஈடுபட்டார்கள். அவ்வாறு தம்புலுவில் பிரதேச வீதியில் இயங்கி வந்த TMBP முகாம், தம்பப்பட்டையில் இயங்கி வந்த முகாம், திருக்கோயில் மயானம் போன்றவற்றிற்கு சென்று சோதனையில் ஈடுபட்டுள்ளார்கள். அத்துடன் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள தாளவெட்டுவான் சந்திக்கு அருகிலே உள்ள பாரிய வீட்டை ஏற்கனவே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்களை வெள்ளிநிற ஆடை அணிந்து 2 ஜீப் வண்டிகள் வந்து சோதனை இட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவராக பணியாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர், அவருடைய மனைவி மற்றும் மூத்த மகள் ஆகியோர் வீட்டிலே உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலே விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசாரால் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இறந்த பிரதேச சபை உறுப்பினர் வேறொரு நபருடன் செய்த பண கொடுக்கல் வாங்கலே தற்கொலைக்கு வழிவகுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் ஜட்டியானுவர ஜகனதெல்ல பகுதியில் அமைந்துள்ள குறித்த பிரதேச சபை உறுப்பினர்கள் 2 மாடி வீட்டிலே சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளதாகவும், வீட்டில் பின்புறம் கட்டப்பட்ட தற்காலிக இடத்தில் பிரதேச சபை உறுப்பினர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நேரத்தில் வீட்டின் மேல் மற்றும் கீழ்த்தளத்தில் உள்ள 2 அறைகளில் அவருடைய மனைவி மற்றும் மகளின் உடல்கள் காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் மனைவி மற்றும் மகளின் மரணத்திற்கு காரணம் இன்னும் வெளியாகாத நிலையில் முதல் நாள் இரவு மனைவி மற்றும் மகளுக்கு ஏதோ ஒரு வகையான தூக்க மாத்திரைகள் கொடுத்து அவர்களின் கழுத்தை நீட்டி பிரதேச சபை உறுப்பினர் கொண்டிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றார்கள். பிரதேச சபை உறுப்பினரின் இளைய மகளுக்கு 12 வயது எனவும் சம்பவ தினத்திற்கு முன்தினம் கல்வி சுற்றுலாவிற்கு சென்று நள்ளிரவுக்கு பிறகு வீடு திரும்பியதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தன்னுடைய தந்தை சில மாத்திரைகளை சாப்பிட கொடுத்ததாக சிறுமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அதிகாலையில் தன்னை கழுத்தை இடிப்பது போல் உணர்ந்து எழுந்ததாகவும், தன்னுடைய தந்தை கையை பிடித்து கம்பியில் பிடித்திருப்பதை கண்டதாகவும், அதே நேரத்தில் தன்னை கட்டிப்பணித்து அணைத்ததாகவும் இளைய மகள் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் தன்னுடைய தந்தை குளியறைக்கு செல்வதாக கூறி சென்றுள்ள நிலையில் சிறிது நேரத்தின் பின்னர் குரட்டை சத்தம் கேட்டதாகவும், அதன் பின்னர் தன்னுடைய தந்தை தூக்கில் தொங்கியிருப்பதை கண்டதாகவும் இளைய சிறுமி கூறியுள்ளார். மேலதிக விசாரணைகளின் போது இறந்த பிரதேச சபை உறுப்பினர் சம்பிக்க நிலானந்த எழுதியதாக கூறப்படும் 4 பக்க கடிதம் ஒன்றும் விசாரணைகள் அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். விஜயசிங்கே, உன்னை சபிக்கின்றேன் எனவும் நீ எப்போதும் என்னை கொலை செய்வதாக மிரட்டி வீட்டை விற்க முடியாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறாய். ஒரு நாள் என் மகளின் பாடசாலைக்கு அருகில் வந்து மகளுடன் இருந்தபோது என் காலரை பிடித்து வீட்டிற்கு வந்து கையெழுத்திட சொன்னாய். நான் கையெழுத்திட முடியாதென சொன்னதும் அவன் என் தலையில் இரும்பினால் அடித்தான். என் நெற்றியில் அந்த வடி இன்னும் இருக்கின்றது எனவும் இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பாக ஸ்தல விசாரணையை கண்டி நீதவான் சமர விக்ரமநாயக்க மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்பதை புலனாய்வு அறிக்கைகள் உறுதிப்படுத்தியிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கின்றார். நாமல் அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என்பது கிராமங்களின் பேசுபொருளாக உள்ளது எனவும் அனைத்து அறிக்கைகளும் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் எந்த ஒரு விசாரணையும் எதிர்கொள்ளத்தான் தயாராக இருக்கின்றோம் எனவும், தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களை தவறாக வழிநடத்துகின்றது. அவர்கள் மக்களை ஏமாற்றி அவர்களின் மனதை குழப்பி ஆட்சிக்கு வந்தார்கள் எனவும், ஆனால் இப்போது மக்கள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளார்கள், அவர்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என அரசாங்கம் இப்போது பயந்து விட்டதாகவும் கூறியுள்ளார். நாமல் ராஜபக்ஷ ஆட்சிக்கு வருவதை தடுக்க அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் நாமல் ராஜபக்ஷ தான் அடுத்த ஜனாதிபதி என்பது அவர்களுக்கு தெரியும் எனவும், பல வெளிநாட்டு தூதரகங்களுக்கு சென்றிருந்த போது ராஜதந்திரிகளும் இதே கருத்தை தெரிவித்தார்கள் எனவும் கூறியுள்ளார்.
தாங்கள் பல தூதரங்களுக்கு சென்றுள்ளோம். நாமல் ராஜபக்ஷ அடுத்த ஜனாதிபதியாக வருவார் என அவர்கள் தன்னிடம் கூறியுள்ளதாகவும் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டுள்ளார்.